அனைவருக்கும் வணக்கம். நம்ம மகாபாரதத்தோட கிளைக்கதைகளில் ஒன்றொன்னா பார்க்குறோம். அதில் இப்போ பார்த்திங்கன்னா என்ன தலைப்பு பார்த்திங்கன்னா சிறந்த ஆட்சி. சிறந்த ஆட்சி அப்பவும் பொருந்தும் இப்போவும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதை. கேளுங்க. கிருஷ்ணர் ஒரு நாள் தர்மரை பார்ப்பதற்காக போகிறார். அங்கே அப்போ தர்மர் என்ன பண்ணுறாரு, ஏழைகளுக்கு, அவங்க நாட்டில் ஏழைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஏழைங்களுக்கு தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். யார்? நம்ம தர்மர். தான தர்மங்களை முடிச்சுட்டு கிருஷ்ணரை சந்திக்க தர்மர் வராப்புல. அப்போ சொல்கிறாரு, கிருஷ்ணா, இந்த மாதிரி நான் தினமும் தான தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாகவும் உயர்வாகவும் அவர் பண்ணுற விஷயத்த அவர் கிருஷ்ணர்கிட்ட உயர்த்தி பேசியிருக்காரு. நான் ரொம்ப பெருமிதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தர்மர் சொல்லியிருக்காப்புல. ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறனால நான் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் யார் மனசில்? நம்ம தர்மருடைய மனசில் இருந்திருக்கு. அதனால தான் தான் சிறந்த மன்னன் அப்படின்ற ஒரு கர்வமும் அவர்கிட்ட இருந்திருக்கு. நம்மால் எப்படி? அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. இதனை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் தர்மருக்கு ஒரு பாடம் புகட்ட எண்ணிட்டார். உண்மையான ஆட்சினா எப்படி இருக்கணும் அப்படின்றத மறைமுகமாக தர்மருக்கு போதிக்க முடிவு செய்தார். இப்போ இந்த கதையில் என்னையை நீங்கள் கிருஷ்ணராக வச்சுக்கோங்களேன். நான் இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவாக இந்த கருத்தை சொல்கிறேன். ஒரு ஆட்சியாளருக்கான கருத்து. ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணுன்றதுக்கு கிருஷ்ணர் தர்மரே, நம்ம பாதாள லோகம் வரைக்கும் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாப்புல. அவரோட விருப்பத்தை சொல்கிறாப்புல. அப்போ தர்மர் போகலாமே, வாங்க கிருஷ்ணா போவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல, சம்மதிக்கிறார். தர்மரும் அவரோட சேர்ந்து பாதாள லோகம் போகிறாங்க. பாதாள லோகத்தை பார்த்திங்கன்னா அங்கே பலி சக்கரவர்த்தி அப்படின்றவர் ஆண்டு வருவதாக விசித்திரமாக பார்க்குறாரு தர்மர். பாதாள லோகத்தை பலி சக்கரவர்த்தின்றவர் ஆண்டுக்கிட்டு வர்றார். ஆனால் இங்கே ஆட்சி நடக்கிறது போலவே தெரியலையே என்று தர்மர் தனக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டே அங்கே போகிறாப்புல. மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சிரிப்பு மழை, சந்தோஷம், ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, மனநிறைவான வாழ்க்கை மக்கள் வாழ்கிறாங்க. சில நாட்கள் பலி சக்கரவர்த்தி உபசரிப்பில் கிருஷ்ணரும் தர்மரும் அங்கே தங்கி இருந்திருக்காங்க. அப்போ தர்மர் ஏழைகளுக்கு தினமும் பொருள் வழங்குறாரு தானமா அப்படின்ற உயர்ந்த குணத்தை நம்மால் சைடு கேப்பில் பெருமையாக பலி சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காப்புல. யார்? நம்ம கிருஷ்ணர். அவருக்கு தான் சந்து கேப்பில் என்னமோ சொல்லுவாங்கள்ல, சந்து கேப்பில் சிந்து பாடுவாருண்டு. அது அவரோட குணம் தானே. நம்ம கிருஷ்ண பரமாத்மா அவர் வேலையை காட்டிட்டாப்புல. அப்போ தர்மரை பார்த்த பலி சக்கரவர்த்தி, உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர் தான், பலே பலே அப்படின்னு பாராட்டியிருக்காப்புல. யார்? பலி சக்கரவர்த்தி தர்மரை. நானும் உங்களை போல் தர்மம் கொடுக்க என்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் என் நாட்டில் தான் தானம் கொடுத்தாலும் வாங்குவதற்கு ஒரு ஏழைகள் கூட இல்லாமல் இருக்காங்களேன்னு நினச்சி பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது
என்று தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு சொன்னாராம். பார்த்தீங்களா? இதை கேட்ட தர்மர், நம் நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்களே, அதற்கு காரணம் நம்மோட ஆட்சியின் சிறப்பின்மை தானே அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஏழைகளே இல்லாத சிறந்த ஆட்சியை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சாராம். என்ன மக்களே, இந்த கதை மூலமாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் தான தர்மங்களை அவங்க கேட்கல, எந்த ஒரு இலவசங்களையும் அவங்க கேட்கல. மக்களுக்கு அடிப்படை தேவைகளையும் ஏழையாக இருக்கக்கூடாது, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எந்த மக்களும் கஷ்டத்தை அனுபவிக்காமல் துன்பப்படாமல் சந்தோஷமாக மக்களை வச்சுக்கிடணும். அதுதான் ஒரு சிறந்த ஆட்சிக்கு அழகு, ஒரு சிறந்த ஆட்சியாளருக்கும் அழகு. இந்த கதை மூலமாக உங்ககிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.